கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அட சுறுசுறுப்பா வேலையை பாருங்கப்பா. தண்ணிய வீணான இடத்துல பாய்ச்சிட்டு இருக்க பாரு. முதல்ல வாழைத்தொப்புக்கு தண்ணியை விடுங்க. சும்மா வீணா தண்ணியை செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயா, நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். யாரை பார்த்து அமைதியா உட்காருன்னு சொன்னேன்? உங்க அப்பாவுக்கு நெல்லை எப்படி தூவணும், தண்ணி எப்படி பாய்ச்சணும்னு சொல்லி கொடுத்ததே நான் தான்ப்பா. எங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து விவசாயத்தை பரம்பரையா செய்யற விவசாயம் நாங்க போல விவசாயத்துக்கு உதவுவேன். உனக்கு புரியுதா நான் சொல்றது? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா. என்னடா உங்க தாத்தா கிட்ட வம்பு பேசிட்டு இருக்க? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கலையடா? சரி, கிளம்பு பள்ளிக்கூடத்துக்கு. ஏண்டா போற அவசரத்துல அந்த சோத்து மூட்டையை மறந்துடாத, அதை எடுத்துட்டு போ. எனக்கு ஒன்றும் வேணாம், போ. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்னடா அடம் பிடிச்சிட்டு இருக்க? இந்த லீவில் நான் என் ஃப்ரெண்டு கூட அவன் அண்ணன் வீட்டில் போய் தங்க போகிறேன். என்னை அங்கே அனுப்புகிறேன்னு சொல்லி நான் போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன். இல்லை, நான் போக மாட்டேன். அட விடுமா தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? சரி தருண், நான் அடம் பிடிச்சி ஊருக்கு போகிறதுக்கு சம்மதம் வாங்கிட்டேன். நம்ம எப்படா ஊருக்கு போவோம்? டேய், இன்னைக்கு நைட்டே நம்ம ஊருக்கு போகிறோம்டா. நாளைக்கு பொழுது விடியறதே எங்கள் அண்ணன் வீட்டில் தான். அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணனும் அண்ணியும் காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. நாம் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். 10 நாளும் சும்மா ஜாலியாக சாப்பிட்றதும் தூங்குறதும் டிவி பார்க்குறதும்னு ரொம்ப நிம்மதியாக இருப்போம்டா. சரி, பாய்டா. என்னடா ராத்திரி பூரா ஒரே குளிர். நானும் 4-5 போர்வையை போட்டு தூங்கினாலும் குளிர் நிற்கவே இல்லை. ஏன்டா? டேய் மனோஜ், அதுக்கு பேர் தான்டா ஏசி. இது இருந்தால் ரொம்ப ஜில்லுன்னு காற்று வரும்டா. வெயில் காலத்தில் கூட நம்ம வீட்டை ஜில்லுன்னு வச்சுருக்கலாம்டா. தருண், சூப்பர்டா, நீ கொடுத்து வச்சவன். இதெல்லாம் நீ முன்னாடியே அடிக்கடி இங்கே வந்ததுனால தெரிஞ்சுக்கிட்ட. நானும் அந்த கிராமத்திலே இருந்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கலடா. சரி வாடா, மணி 10 ஆச்சு. பல்ல தேய்ச்சிட்டு போயிட்டு குளிப்போம். டேய், சாப்பாடு நல்லா இருக்காடா? டேய், சாப்பாடு சூப்பராக இருக்குடா. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. நம்ம ஊர்லேயும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி. போடா, நான் கேம் விளையாட போகிறேன். டேய், சாப்பாடு நல்லா தானே இருக்கு, ஏன்டா வேஸ்ட் பண்ணுற? டேய், இவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணா உங்கள் அண்ணன் நீ உன்னை திட்ட மாட்டாங்களா? என் அண்ணா அண்ணி எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வேஸ்ட்டு தானே ஆகுது. சரி வா, கையை கழுவிட்டு கேம் விளையாட போகலாம். டேய், கை கழுவிட்டு பைப்பை மூடாம போறியே? அதை யாரு தான் மூடுவா? தண்ணி தானே, வீணா போனால் போயிட்டு போகுது. வேணும்னா மோட்ரு போட்டுக்கலாம். நீ வா, கேம் விளையாடலாம். டேய், நீ போய் தூங்குடா, நான் வரேன். டேய், வந்து தூங்குடா. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. அச்சோ, நாளைக்கு காலை ஊருக்கு போகணுமா? இங்கே இந்த கட்டுப்பாடோட இருக்கிற வாழ்க்கை இந்த 10 நாளும் சீக்கிரமா போச்சு. தண்ணியை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம், இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம், நல்லா தூங்கணும்ல, நல்லா ஜாலியாக இருந்தோம்ல. இனி இந்த மாதிரி திரும்ப இங்கே அனுப்புவாங்களான்னு தெரியலையே. நாகப்பட்டினத்திற்கு வடகிழக்கு சுமார் 820 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது மையம் கொண்டுள்ளது. கொந்தளிப்புடன் காணப்படும் மீனவர்கள் வரும் 15ஆம் தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மக்களே, என் பிள்ளைகள் எல்லாம் இந்த புயல் காத்துல இப்படி தெரிச்சு கிடக்குது. என் உசிரே போச்சு. அப்பகலா கண்ணு முழிச்சு மழையிலையும் வெயிலையும் பொத்தி பொத்தி காத என் பச்சை புல்லெல்லாம் இப்படி மண்ணோட மண்ணா மக்கி போச்சு. இதை பார்க்கவா நான் உயிரோட இருக்கேன்?
அழுவாதீங்க தாத்தா, அழுவாதீங்க. ஏன் அழுவுறீங்க? காசு போச்சுன்னா அழுவுறீங்க. இந்தாங்க, நான் சேர்த்து வச்ச காசு. ஏய், நான் இந்த காகித காசுக்காக வாழ்வேறேன்னு நினைச்சிட்டேன். அது வெறும் காசு இல்லடா. நான் பட்னியா இருந்த காலத்துல எல்லாரும் கஞ்சி குடிக்கணும்னு, நெல் சோறு சாப்பிடணும்னு அரை கோமனை கட்டி விவசாயம் பண்ண வந்தாண்டா இந்த தாத்தா. நீ அன்னைக்கு சொன்னியே ஊர்ல கரண்ட் வீணா செலவு பண்ண, தண்ணி சாப்பாடு எல்லாம் வீணாக்குனேன்னு. இப்ப புரியுதா இந்த தாத்தா இதெல்லாம் சேமிச்சு வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு? இது போதாதுன்னு பிளாஸ்டிக் பைய வச்சு விளைநிலத்தை எல்லாம் வீணாக்குனீங்களே, அதையும் பொருட்படுத்தாது விவசாயம் செஞ்சு இந்த ஊருக்கே சோறு போட்டேன். இந்தாப்பா என் உசுரே உன் கையில தரேன். இது வெறும் மண் இல்லப்பா, வைரம்பா. எந்த சூழ்நிலையும் விவசாயத்தை விட்டுடாடப்பா. நாம விவசாயி பரம்பரைப்பா. நான் விவசாயி. கட்டுப்பாடோடு இருக்கிற கிராமத்து வாழ்க்கைய நரகம்னும் கட்டுப்பாடே இல்லாத நகர வாழ்க்கைய சொர்க்கம்னு நினைச்சிட்டேன். அதை இப்ப தப்புன்னு நான் உணர்த்தேன். நான் விவசாயி வீட்டு மகன்னு நினைச்சு பெருமைப்படுறேன். இப்ப இந்த விவசாயத்தை காப்பாற்றுறேன். இந்த விவசாயி மகன் என்ன செய்ய போறேன்னு தெரியல. என்னால முடிஞ்ச எல்லா உடல் உழைப்பையும் நான் தர போறேன். நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாத நம்மால் முடியாத நாளை வெல்லும் நாள செய்வோமே. யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு, ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் பலியோடு பிறந்திடுமே. கிராமத்து விவசாயிக்கு உதவி செய்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா. எங்க உசிரியே காப்பாத்திருக்கீங்க ஐயா. எங்களுக்கு சாப்பாடு போட்ட கடவுள் நீங்கள். நாங்கள் உங்களுக்கு பரிகாரம் பண்ணலை, படையல் தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதி. அதற்கும் ஒரு படி மேலாக உழவைத்தால் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என பாடினார். உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை உணர்ந்து அத்தகைய உழவர்களையும் உழவு தொழிலையும் போற்றி விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விளைநிலங்களை பாதுகாப்போம். தாய் மண்ணின் பசுமையை மீட்டெடுக்க கடமை உணர்ச்சியுடன் செயல்பட்டு நம் முன்னோர்கள் பின்பற்றிய இயற்கை முறை விவசாயத்தை மேம்படுத்த நாம் ஒவ்வொருவரும் துடிப்புடன் செயல்படுவோம். இயற்கை முறை விவசாயத்துக்கு திரும்புவோம். நன்றி, வணக்கம்.